ஒரு வேளை திவாகர் வந்து பொய் சொல்லியிருக்காரு, இது ஃபேம்காக ஒரு ஒரு ஃபேக்கான அலிகேஷன் அவர் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு தகுந்த தண்டனை அவருக்கும் அளிக்கணும். இது வந்து என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அட் த சேம் டைம் வியூவர்ஸ் உங்ககிட்ட நான் கேட்குறது என்னென்னா, யாரையுமே பிளைண்டாக சப்போர்ட் பண்ணாதீங்க, எஸ்பெஷலி பீப்புள் லைக் கானா வினோத். ஏன்னா அவங்களை வந்து தே டோன்ட் கேர் அபவுட் ஹவு தி அதர் பர்சன் ஃபீல்ஸ். அடுத்தவங்க ஃபீலிங்ஸ் பற்றி அவருக்கு கேர் கிடையாது. ஆஸ் லாங் அஸ் அவங்க வந்து அவருக்கு வேண்டியப்பட்டவங்கன்னா அவர் ஃபீல் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் கமருத்தீன், எனக்கு கமருத்தீன் அவங்களாம் பிடிக்கும். பட் ஐம் சேயிங், உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த வழியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே வந்து உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக இருந்தால், ஆப்போனண்ட் கூட கிடையாது, ஒரு ஒரு வாயிலா பூச்சின்னு சொல்லலாம் திவாகரை. அப்படி இருக்கிற ஒரு ஆள் அவர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏதோ ரீல்ஸ் பண்ணுறாரு, நான் தான் ஹீரோன்னு சொல்லிக்கிறாரு. சரி, சந்தோஷமாக இருக்கட்டுமே. ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் இந்த காலகட்டத்தில். அவனை சந்தோஷமாக இருக்க விடுங்களேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? எதுக்காக அவரை போய் நோண்டுறீங்க? எனக்கு தெரிஞ்ச